ஜெயஸ்ரீ. நான் முத்தனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அறிவியல் பாடத்தில் உள்ள பாய்மங்கள் என்ற தலைப்பில் ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை பற்றி ஒரு சிறிய சோதனை செய்து பார்ப்போம். இதன் பெயர் நீர் நிரம்பி வழியும் ஜாடி. இப்போ இதில் சிறிது தண்ணி ஊற்றிக்கிறோம். பாருங்க, இந்த துளை வழியாக தண்ணீர் வெளியேறுகிறது. இதன் பெயர் இந்த தண்ணீரை இதில் ஊற்றிக்கலாம். இதன் பெயர் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இதில் காற்றின் கல்லின் எடையை பார்ப்போம். காற்றின் கல்லின் எடை 60 கிராம். இப்போ இதை நீரில் மூழ்க வச்சு பார்ப்போம். நீரில் மூழ்க வச்சு பார்க்கும்போது காற்றின் கல்லின் எடை 40 கிராம். W1 equal to 70 கிராம். W2 equal to 60 கிராம். W2 equal to 40 கிராம். W1 minus W2 equal to 60 minus 40. 60 40 கழிச்சா மீதி 20 கிராம். இதன் பெயர் டிஜிட்டல் பேலன்ஸ். இப்போ இதில் இதை ஆன் பண்ணிக்கலாம். இதில் நீரும் பீக்கரும் இருக்குது. இதை எடை வச்சு பார்ப்போம். இதில் எடை வச்சு பார்க்கும்போது 70 கிராம். நீரும் பீக்கரும் எடை வச்சு பார்க்கும்போது 72 கிராம். இப்போ இந்த தண்ணீரை ஊற்றிட்டு பீக்கரை மட்டும் எடை வைத்து பார்ப்போம். பீக்கரை மட்டும் எடை வைத்து பார்க்கும்போது 52 கிராம். இப்போ W3 equal to 72 கிராம். W4 equal to 52 கிராம். W3 minus W4 equal to 72 minus 52. 72லேருந்து 52 கழிச்சா மீதி 20 கிராம். அப்போ இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடையும் பொருளின் தோற்ற எடை இழப்பும் சமமாக உள்ளது. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்றால் ஒரு பொருள் முழுமையாகவோ பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள பாய்மத்தில் மூழ்கும்போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடை சமமாக தோற்ற மேல்நோக்கி விசைக்கு உணரும். இந்த சோதனை மூலம் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் சரிபார்க்கப்பட்டுள்ளது.